வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தொழிற்சாலை அமைக்க ஒப்பந்தம். சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அமெரிக்க நிறுவனங்களை புலம்பெயர் தொழிலாளர்கள் வலியுறுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தகம் 3 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் பெருமிதம். இத்தகைய வளர்ச்சி மிகுந்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கு தொழில் துவங்க வருமாறு உங்களை எல்லாம் அழைப்பதற்காகத்தான் நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன். உழைப்பு, திறமை, தன்னம்பிக்கையால் உயர்ந்தவர்கள் இந்தியா வம்சாவளியினர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். பல்வேறு மொழி பேசும் இந்திய மக்கள் அமெரிக்காவில் பறந்து விரிந்துள்ளதாகவும் பேச்சு. செப்டம்பர் 17ஆம் தேதி திமுக முப்பெரும் விழா நடைபெறுவதை ஒட்டி பெரியார், அண்ணா, கலைஞர், பாவேந்தர், பெரியாசிரியர் விருதுகள் அறிவிப்பு. பெரியார் விருது பாப்பம்மாளுக்கும், அண்ணா விருது அறந்தாங்கி மிசா ராமநாதனுக்கும், கலைஞர் விருது ஜெகத் ரட்சகனுக்கும் வழங்கப்படுகிறது. சென்னை கூவமாறு மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என மேயர் பிரியாவுக்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கடிதம். திட்டத்தின் தற்போதைய சவால்கள், ஆட்சியின் நிலை குறித்த முரண்பாடுகள் பற்றி தெரிவிக்க வலியுறுத்தல். மண்ணின் மானம் காத்த வீரர் செறிந்த பூலித்தேவனின் வரலாற்றை தமிழ்நிலம் எந்நாளும் போற்றும். பூலித்தேவனின் 309வது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தாய்நாடே பெரியது என தமிழகத்திலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் விடுதலை உணர்வை ஏற்படுத்திய மாமன்னர் பூலித்தேவன் என இபிஎஸ் புகழாரம். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் பூலித்தேவன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை. ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பாக கேள்வி எழுப்பிய செய்தியாளரிடம் கோபமடைந்தார் நடிகர் ஜீவா. செய்தியாளரை பார்த்து அறிவு இருக்கிறதா என அநாகரிகமாக பேசியதால் பரபரப்பு. தன் மீதான பாலியல் புகாரை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்று மலையாள நடிகர் ஜெயசூர்யா உறுதி. உண்மையை விட பொய் எப்போதும் வேகமாக பரவக்கூடியது என்றும் ஆதங்கம். நிதி மோசடி வழக்கில் தேவநாதனை மயிலாப்பூர் நிதி நிறுவனத்திற்கு அழைத்து சென்று 6வது நாளாக விசாரணை. மீதமுள்ள தங்கம், வெள்ளி எங்கே போனது என தேவநாதனிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கேள்வி. தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி, மதுரை, சமயபுரம் உள்ளிட்ட 24 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்த கட்டண உயர்வு. 5 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை கட்டணத்தை உயர்த்தி தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நடவடிக்கை. சுங்க கட்டணத்தை உயர்த்தினாலும் சாலைகள் மிகவும் மோசமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. அடிப்படை வசதிகள் இல்லாததால் மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் பழைய கட்டணமே வசூல். வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்தது. மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 25,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் அருவிகளில் குளிக்க, பரிசல் இயக்க தடை விதிப்பு.
மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6,396 கன அடியில் இருந்து 19,199 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 13,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். ஆம்பூர் அருகே கோழிப்பண்ணையில் இருந்து செம்பரக்கட்டைகளை கடத்தியதில் தொடர்பு. வேலூர் கலால் டிஎஸ்பி தங்கவேல் பணியில் இருந்து நிரந்தரமாக நீக்கம். சென்னை வேளச்சேரியில் 4வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஆட்டம் பாட்டத்துடன் சிறுசுகள் முதல் பெருசுகள் வரை குதூகலம். மேட்டுப்பாளையம் முதகை இடையேயான மலை ரயில் சேவை 1 மாதத்திற்கு பின் தொடங்கியது. தண்டவாள சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து மீண்டும் ரயில் சேவை தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை 38 ரூபாய் உயர்ந்து 1,855 ரூபாயாக நிர்ணயம். கடந்த மாதம் 7 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்த நிலையில் தற்போது விலை அதிகரிப்பு. சினிமா துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த நடிகர் நந்தமூர்த்தி பாலகிருஷ்ணாவிற்கு ரஜினிகாந்த் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து. ஆக்ஷன் கிங், கலெக்ஷன் கிங், டயலாக் டெலிவரி கிங் என புகழாரம். குட் பேட் அக்லி திரைப்பட ஷூட்டிங்கிற்காக ஹைதராபாத் புறப்பட்டு சென்றார் நடிகர் அஜித் குமார். சென்னை விமான நிலையத்தில் அஜித்தை கண்டவுடன் அவரது ரசிகர்கள் ஆர்ப்பரிப்பு.